ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன்ஸ். இன்றைக்கி கிட்ஸு ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்கு, வீட் ஃப்ளார் வச்சுட்டு ஒரு கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எக்கு வச்சு பண்ணுறதுனால ஒரே ஒரு எக்கு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பீட் பண்ணி வச்சிட்ருக்கோம். அதை சேர்த்து நல்லா பேன் ஃபுல்லும் பரவுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணுறதுனால ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த சப்பாத்தி குக் ஆகிட்டு இருக்கிறதுனால திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பீட்சா கட்டர் அல்லது சிசர், கத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால கை வச்சு நல்லா தனித்தனி பீசஸாக எடுத்து விட்டுட்டேன். இப்போது இந்த பீசஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான் வேலை. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுட்டு இருந்த பீசஸை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். நல்லா சட்டுன்னு குக் ஆகிடும் இது, அவ்வளோதான். அப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சைடு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பேட்சஸையும் உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம வெளியில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்னா நம்ம கடையில் தான் வாங்கி கொடுப்போம். வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் அவ்வளோவா யாரும் செஞ்சு கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. அதுவும் இது நம்ம எக்கு வீட் ஃப்ளார் வச்சு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதை வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு இது அம்மா வீட்டில் தான் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்டோரில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். அதில் மேலே உள்ள லேயர் பாருங்கள், எக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது அப்படியே ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டு அதை சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ என் பையன் பாருங்கள் எடுத்துகிட்ருக்குறான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், என்ன பண்ணுறான்னு. அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. நல்லா டிப் பண்ணி விளையாண்டுட்டுருக்கிறாரு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.